ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கைச்சுத்து முறுக்கு. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இப்போது பச்சரிசி மாவு 1 கிலோ, உளுந்த மாவு 100 கிராம், நெய் 50 கிராம், எள்ளு சிறிதளவு, ஜீரகம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவு எல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் விரவிக்கலாம். உப்பு உங்களுக்கு அதிலே போடும்போது உப்பு அளவு சரியாக தெரியலேன்னு உண்டும்னா நீங்கள் உப்பு அதிலே போடாமல் தண்ணியில் உப்பை நல்லா கரைச்சி வச்சு அந்த உப்பு தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு விரவுனீங்கன்னா உங்களுக்கு உப்பு கூடுதல் குறைவு பிரச்சனை வராது. தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு விரவிக்கணும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு விரவி வச்சுக்கணும். இப்போ நாம் முறுக்கு சுத்த ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் எடுத்து அதில் ஒரு காட்டன் துணியை கொஞ்சம் ஈரமாக்கி அந்த பிளேட் மேலே விரிச்சுக்கிடுங்க. அப்போ தான் முறுக்கு சுற்றும்போது மாவு அந்த துணியில் ஒட்டாது. அதுக்கப்புறம் நமக்கு சென்டரில் ஒரு கேப்புக்காக ஒரு சின்ன மூடி வச்சுக்கலாம். ஒரு சின்ன மூடி வச்சு அதை சுற்றி நம்ம முறுக்கை சுற்றினோம்னா அது பார்க்க அழகாக ஒரு சின்ன கேப்பு ஒரு சேம் எல்லா முறுக்கும் ஒரு சேம் டிசைனில் சேம் சைஸில் வந்துடும். அதுக்காக அந்த கேப் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கை நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு சுற்றி முடித்தாச்சு. இதை இன்னும் வேக வைக்கலாம். இப்போது முறுக்கை வேக வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு தான் முறுக்கை வேக வைக்கணும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்கு பொங்காது, கடுகடுன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா சூடு வச்சு போட்டோம்னா முறுக்கு நல்லா பொங்கி ருசியாக பொறுன்னு நல்லாயிருக்கும், சாப்பிடவே நல்லாயிருக்கும். கையில் இதே மாதிரி முறுக்கு ஒவ்வொன்றா எடுத்து தான் சட்டியில் போடணும். போடும்போது கவனமாக போடணும், எண்ணெய் கையில் பற்றாமல். இப்போ முறுக்கு எல்லாத்தையுமே நம்ம சட்டியில் போட்டாச்சு. ஒன் சைடு வெந்த உடனே மறு சைடுக்கு நம்ம முறுக்கை திருப்பி போடணும். 2-3 தடவை திருப்பி போட்டு தான் முறுக்கை வேக வைக்கணும். இல்லைன்னா ஒன் சைடு மட்டும் நல்லா வெந்திருக்கும், ஒன் சைடு சரியாக வெந்திருக்காது, அப்பவும் ருசி இல்லாமல் போயிடும். அதனால் கரெக்டான கலர்லேயும் கரெக்டான வேக வச்சும் எடுக்கணும். அதுக்காக ஒரு சைடு அப்படி ஒரு சைடு இப்படின்னு திருப்பி போட்டு எடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா தெரியுது, அந்த இடையில இதை போட்டு மாற்றி போடுறாங்க. இந்த மாதிரி மாற்றி போட்டு வேக வைக்கணும். இப்போது முறுக்கு எல்லாம் வெந்துருச்சு. நம்ம கை சுத்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கோல்டன் கலரில் நம்ம ருசியான சுவையான கை சுத்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.